உங்க ஷாப்புக்கு வந்திருக்கோம். உங்க ஷாப்போட டீடைல்ஸ் உங்களோட டீடைல் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா மக்களுக்கு? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருப்பாங்க கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு பாத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி போடும்போது உங்க வீடியோஸ் நிறைய வருது. ஓகே, அதை பார்க்கும்போது சரி ஓகே இந்த பிரதர் ஏதோ இருக்கு போல, அதான் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நம்மளும் நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் தான் இங்க வந்திருக்கேன். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஷாப்போட டீடைல்ஸ் சொல்லலாம். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ்னா, நம்மளது வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், டீப் ஃப்ரீசர், டிஷ் வாஷர் எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணுவோம். ஆமா, நம்மளோட ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் வெட்டுவாங்கனில ஒரு ஷாப் லொகேட் ஆயிருக்கு. OMR கந்தஞ்சாவூர்ல ஒரு ஷாப் லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நான் அந்த லொகேஷன் டீடைல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. பாத்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஒன்னு இருக்குமா? இப்போ நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. எல்லா ப்ராடக்ட்லயுமே நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லா ப்ராடக்ட்லயுமே நம்ம ஷாப்புக்கும் மத்த ஷோரூமுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், ஆன்லைன் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றத நம்ம லைவாவே செக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்போம். எவ்வளவு டிஃபரன்சியேஷன், எவ்வளவு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்றத கொடுப்போம். எஸ்பெஷலி நம்ம ஷாப்ல ஒரு இது என்னன்னா, இப்ப நீங்க மத்த வீடியோஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருமே கஸ்டமர்ஸுக்கு மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிருப்பாங்க. நம்ம ஷாப்ல வந்து அப்படி கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸுக்கும் சேல் பண்ணுவோம், மெக்கானிக்ஸுக்கும் சேல் பண்ணுவோம், டெக்னீஷியனுக்கும் டீலருக்கும் சேல் பண்ணுவோம். இப்படி சேல் பண்ணும்போது நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப கஸ்டமர்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கஸ்டமர்ஸுமே இப்ப நாலேஜா தான் இருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப மெக்கானிக் பிரைஸும் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா கஸ்டமருக்கும் மெக்கானிக் பிரைஸை கொடுப்போம். அதுக்கு உண்டான மாதிரி. ஆமா, நம்ம கஸ்டமர்ஸை பொறுத்தவரையும் நார்மலா ஓவரால் சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி எல்லாமே கொடுக்குறோம். இப்ப மெக்கானிக்ஸுக்கு டீலர் இருக்கும்போது அவங்களுக்கு பிரைசிங் வேற. இப்ப நம்ம இந்த வீடியோல மெக்கானிக்ஸுக்கு டீலருக்கு உண்டான பிரைசிங் எதுவுமே பேச போறது இல்ல. எல்லாமே கஸ்டமருக்கு உண்டானது மட்டும் தான். அதுல இருந்து உங்களுக்கு டைரக்டா வந்தீங்கன்னா மெக்கானிக் பிரைஸ் வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பிரைசிங் கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம ப்ராடக்ட் ஆமா பாத்துடலாம்ண்ணா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் சிங்கிள் டோர் மிஷின்ஸ்ல இருந்து பாத்துருவோம்னா, இப்ப இது இல்லாம நம்மளுக்கு டபுள் டோர் ஒரு குடோன் இருக்கு, ஏசிக்கு தனி குடோன் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் தனித்தனி குடோன். இதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது என்னன்றதை பாக்கலாம். 100 கவுண்ட்ஸ்க்கு மேல இருக்கும் நான் இங்க. ஆமா, நீங்க நம்ம இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே எல்லா லிட்டர்ஸுமே நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். இப்போ எல்லா லிட்டர்ஸுமே இருக்கும், எல்லா ஸ்டார் ரேட்டிங்லயுமே இருக்கும். இன்வெர்டர் ஃப்ரிட்ஜஸும் இருக்கும், நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜஸும் இருக்கும். ஃப்ரிட்ஜஸோட இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜஸ்ல ஸ்டார்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃப்ரிட்ஜ் 5000 6000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஓகேங்களா, நம்ம புது ஃப்ரிட்ஜஸே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8800 8500 அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15000 அந்த ரேஞ்ச் இருக்கும். நம்ம உங்களுக்கு 8500 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு இன்க்ளூடிங் வாரண்டி பிளஸ் டெலிவரி ஓவரால் சென்னை ஃபுல்லா டெலிவரியோட உங்களுக்கு இந்த பிரைஸ் இங்கே கொடுப்பாங்க. ஆமா, ஓவரால் டெலிவரியோட. இதுதான் நம்மள்ட்ட இருக்க ஸ்டார்டிங் ஃப்ரிட்ஜஸ். நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ஃப்ரிட்ஜஸ் பாத்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ்ல இருந்து சிங்கிள் டோரே வந்து பாத்தீங்கன்னா 270 300 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஆமா, சிங்கிள் டோர்ஸே அவ்வளவு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இப்ப மேக்ஸிமம் இப்ப சிங்கிள் டோரே உங்களுக்கு அந்த 270 லிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு 30,000 35,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்குள்ளே எல்லா சிங்கிள் டோர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஆமா, 30,000 ரூபாய் இருக்கிற ஃப்ரிட்ஜஸ் மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு 15,000 மேல நம்மள்ட்ட சிங்கிள் டோர்ஸே இருக்காது. ஆமா, அந்த ரேட் வரைக்கும் கொடுத்துரும். பிளஸ் நார்மலா சொன்ன மாதிரி அந்த டெலிவரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுப்பாங்க, டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுப்பாங்க. அது கஸ்டமர்கிட்ட முன்னாடியே கேட்டுப்பாங்க எந்த மாதிரி வேணும்னு. இதுல நம்ம சொல்றது எல்லாமே கஸ்டமரோட பிரைசிங்ஸ் தான். இல்ல சேல் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸா இருந்தாலும் இல்ல டெக்னீஷியன்ஸா இருந்ததுனாலும் நீங்க அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கான்டாக்ட் நம்பர்லயே நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிரைசிங் வாங்கிக்கலாம். ஒரு சில கஸ்டமர்ஸ் அவுட் ஆஃப் சென்னையில இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்க வீடியோ கால் மூலியமாவோ இல்ல நீங்க போட்டோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்க போட்டோஸ் வாங்கிட்டு ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணலாம். உங்களுக்கு டூ பே பண்ணி உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல அவுட் ஆஃப் தமிழ்நாடு எதுனாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டூ பே பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, தமிழ்நாடு விட்டு அவுட் ஆஃப் தமிழ்நாடுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதர் ஸ்டேட்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்.
ஓகேங்களா. இங்க இந்த குடோன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிள் டோர்ஸ்க்கு மட்டும் தான், டபுள் டோருக்கு தனி குடோன் இருக்கு. சிங்கிள் டோருக்கு மட்டும் தான், டபுள் டோருக்கு தனி இருக்கு. இங்க ஒரு கொஞ்சம் பீசஸ் தான் டபுள் டோர் வச்சிருப்பாங்க. இப்ப டபுள் டோர்ஸ்ல நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 13,500 அந்த ரேஞ்சில இருந்தே டபுள் டோர் ஸ்டார்ட் பண்றோம். ஆமா 13,500 அந்த ரேஞ்சில இருந்து. இந்த மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 13,500 14,000 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த வாரண்டி எல்லாமே உள்ள வந்துரும். நீங்க சொல்றீங்களா பிரைஸ்ல பிரைஸ் இவ்வளவு கம்மியா கொடுக்கும்போது இது யூஸ்ட் ப்ராடக்ட்டா அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வருது மாதிரி வருது. அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணானா இப்ப நான் எது சொல்லணும் அப்படின்னாலும் இப்ப நம்ம சொல்ற ரேட்டு பிரைசிங் இப்ப கஸ்டமருக்கு அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்டா செக் பண்ணி காமிக்கிறோம். இப்ப இங்க வந்து பாக்கலாம் இது என்ன ஸ்டார் ரேட்டிங், என்ன இயர் மாடல், மேனுஃபேக்சரிங், இதுல கீழே QR கொடுத்திருப்பாங்க. இந்த QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துரும். ஆமா இந்த ப்ராடக்ட் எப்ப மேனுஃபேக்சரிங், இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வருஷம் வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கும், எப்ப மேனுஃபேக்சரிங் பண்ண இயர், QR பார்கோட் எல்லாமே வந்துரும். நீங்க யூஸ்டு ப்ராடக்ட் இப்ப யூஸ்டு ப்ராடக்ட்னா எப்படி உங்களுக்கு கரண்ட் மாடல் இந்த வருஷத்துக்கு உண்டான மாடல் எப்படி உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். ஓகேங்களா. பிளஸ் நீங்க மிஷினை ஓபன் பண்ணி பார்க்கலாம், நீங்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு இங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா சொன்னீங்களா, ஏன்னா இவ்வளவு தூரம் எப்படா கம்மியா கொடுக்க முடியும்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்போ யூஸ்டா இருக்குமா. ஆனா நம்மளது வந்து இப்ப நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா பிரைஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வச்சிருப்பாங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து மெக்கானிக்ஸுக்கு, டீலருக்கு எல்லாருக்குமே நம்ம மிஷினை வந்து கிளியரன்ஸ் பண்றோம். அப்ப கிளியரன்ஸ் பண்ணும்போது நம்மளால என்ன மேக்ஸிமம் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரைசிங் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஆமா ஆமா சூப்பர். இப்ப டபுள் டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மள்ட்ட எல்லா அந்த இன்வெர்டர், நான் இன்வெர்டர் எல்லா ஸ்டார் ரேட்டிங் கேட்டகரிஸுமே நம்மள்ட்ட மிஷின்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மிஷினை பாக்குறோம் அப்படின்னாக்கா, இப்ப இந்த மிஷின் பாக்குறீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் இருக்கும். சின்ன சின்னதா. ஆமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 290 லிட்டர்ஸ் 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MRP வந்து 40,000 above இருக்கும். ஆமா இது பிளிப்கார்ட், அமேசான்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா கூட இந்த மாடல் 37,000 கீழே இருக்காது மிஷின். இந்த மிஷின் ஆமா இந்த மிஷினை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற பிரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 21,000 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுப்போம். ஆமா ஆமா 21,000 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுப்போம். நம்மள்ட்ட 13,500 இருந்து டபுள் டோர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 45,000-50,000 இருக்க ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு 23,000-24,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குமே. ஓகேங்களா. நீங்க எல்லாமே மாடல் செக் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இப்ப நியூ அரைவலா வந்திருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைட் பை சைட் ஃப்ரிட்ஜஸ். ஆமா இந்த சைட் பை சைட் ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு டோர்ல வரும். இப்ப நம்ம நார்மல் டபுள் டோர் யூஸ் பண்றோம் ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர் அந்த மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர், கன்வெர்ட்டபிள் மூணுமே இருக்கும். ஆமா இந்த மேல உள்ள கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே நீங்க ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடுல ஃபுல்லா ஃப்ரீசரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடுல உங்களுக்கு ஃப்ரீசராவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜாவும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். ஆமா நம்ம மாத்திக்கலாம். இப்ப இத பாத்தீங்கன்னா நம்ம 10 years வாரண்டிலயும் சப்போர்ட் கொடுக்குறோம், 1 year வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறோம், நான் வாரண்டி கொடுக்குறோம். அது நம்ம டீலர் பிரைசிங், மெக்கானிக் பிரைசிங், கஸ்டமர் பிரைசிங்ன்றது இருக்கு. மேக்ஸிமம் இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 91,000 இன்னைக்கு இருக்கும் மார்க்கெட் பிரைஸ். ஆமா நம்ம கொடுக்குற பிரைசிங் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிரைசிங் பாத்தீங்கன்னா 62,000 கொடுக்குறோம். 62,000. ஆமா கஸ்டமர் மெக்கானிக் பிரைஸ்ல வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ரவுண்ட் ஆஃபா 50,000 கொடுக்குறோம். ஆமா ஆமா அதுக்கு ஒரு மெக்கானிக்ஸுக்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லைங்களா, அப்ப 50,000 கொடுக்குறோம். இது கஸ்டமரோட பிரைஸ், மெக்கானிக்கோட பிரைஸ் கஸ்டமர் வாங்கினாங்கன்னா. இல்ல அப்படின்னா 62,000 அவங்களுக்கு ஓவரால் எங்கனாலும் டெலிவரி கொடுத்து 1 year சப்போர்ட் கொடுத்துடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மிஷினும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமா உங்களுக்கு டென்ட் ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் கூட இருக்காது. எல்லாமே இதெல்லாம் பாக்ஸ் டேமேஜோட வந்த மிஷின்ஸ். அங்க பாக்ஸ் இருக்கும் பாருங்க. ஓகே அந்த மாதிரி உள்ள மிஷின்ஸ் இது. ஓகேங்களா. பார்த்தால் தெரியும் லேபிள்ஸ் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. ஓகே இது என்ன பிரைஸ்ல கொடுப்பீங்க? இந்த மிஷினும் அதே காஸ்ட் தான் வரும். அதுல இருந்து ஒரு 2,000 மட்டும் அடிஷனலா வரும். அவ்வளவுதான் வரும். இதுவும் உங்களுக்கு 91,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். புதுசு ரெண்டுமே ஒரே மாடல்ஸ் தான் இருக்கு. இப்ப இது கொடுக்கும்போது 52,000 வித்தவுட் அப்படி பண்ணி கொடுப்பாங்க டெக்னீஷியன் பிரைஸ்.
வித் வாரண்டினா உங்களுக்கு 62,000 64,000 அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இதுலயே போட்டு 10 இயர்ஸ் வாரண்டி இன்வெர்ட்டருக்கு அதுக்கெல்லாம் அதுதான் ப்ரோ. அது வந்து 4 டைப்ல நம்ம, அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல அப்படின்ட்டு. அந்த 4 டைப்ல கொடுக்கும்போது 10 இயர் வாரண்டிக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க, 1 இயர் வாரண்டிக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. விருப்பப்பட்டா நீங்க வித்தவுட் வாரண்டி வாங்கிக்கலாம், டீலர் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் இதுதான். ஆமா, கஸ்டமரோட விருப்பம் தான். இப்ப உங்களுக்கு இந்த பீஸ் வேணும் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ், மெக்கானிக்ஸ் ஒரு பிரைஸ்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க விருப்பப்பட்டா எந்த பிரைசிங் வேணாலும் நீங்க அதை நீங்க வாங்கிக்கலாம். பட் மெக்கானிக் இந்த பீஸ் தான், மெக்கானிக் இந்த பீஸ் தான், வாரண்டிக்கு இந்த பீஸ், நான் வாரண்டிக்கு வேற பீஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரே பீஸ் தான், அது யார் வாங்குறாங்கன்றது தான். மெக்கானிக்னா ஒரு பிரைஸ், கஸ்டமருக்குனா ஒரு பிரைஸ். ஆமா, அப்படிதான். இங்க இருக்க எல்லாமே இங்க கொஞ்சம் தான் டபுள் டோர்ஸ் இருக்கும். நம்ம டபுள் டோர் குடோன்ல பாத்துடலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு டபுள் டோரே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப் டு இங்க 675 லிட்டர்ஸ் வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த குடோன்ல. மற்றது அந்த குடோன்ல போய் பாத்துடலாம் ப்ரோ. இந்த குடோன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா டபுள் டோர் தான். ஆமா, ஃபுல்லா டபுள் டோர் பிளஸ் அது இல்லாம கமர்ஷியல் ஃப்ரிட்ஜஸ். கமர்ஷியல் ஃப்ரிட்ஜஸ்னா இப்ப கடை, இந்த சின்ன சின்ன கடைங்க இல்ல பெரிய டைப்ல கடை வைக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரியில வருவாங்க அப்படின்னா, எனக்கு டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் முக்கியம் இல்லைன்னா, டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் அதிகமா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு மிஷின் ஓகேவா இருக்கணும், எனக்கு அதுக்கு உண்டான டிஸ்கவுண்ட் கொடுங்க, அந்த மாதிரி இருக்க மிஷின்ஸ் எல்லாமும் இங்க நிறைய இருக்கும். இப்ப இந்த மிஷின்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், இந்த மிஷின் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிஷினோட காசு 30,000 வரும். நம்ம நார்மலா கஸ்டமர் கொடுக்கறது 18,000 கொடுக்குறோம். நார்மல் கஸ்டமர் கொடுக்கறது வாரண்டி சப்போர்ட்டோட. இப்ப இந்த டென்ட்னால இந்த மிஷினை கஸ்டமருக்கு எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னாக்கா, வித் சப்போர்ட், வாரண்டி, டிரான்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் இன்க்ளூடிங்கோட இந்த மிஷின் 14,000 தான் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஆமா, புது மிஷின் உங்களுக்கு வித் வாரண்டியோடவே. புது மிஷின் தான். ஆமா, டென்ட்னால உங்களுக்கு அடிஷனலா ஒரு 4,000 5,000 அந்த மாதிரி கம்மியாகும். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லா கேட்டகரியிலுமே மிஷின்ஸும் இங்கேயும் இருக்கும். பிளஸ் இங்க இன்னொரு கேட்டகரியும் வச்சிருப்போம். இந்த 10 இயர்ஸ் வாரண்டி அந்த மாதிரி கேக்குறாங்க இல்லைங்களா, அந்த மிஷின்ஸும் இங்க மேக்ஸிமம் எல்லாமே வச்சிருப்போம். இந்த டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் அதிகமா உள்ள மிஷின்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. ஆமா, இதெல்லாம் வந்து நார்மலா வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இது அதிகமா தெரியும் ஸ்கிராச்சஸ் எல்லாம். இதுக்கு வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட். இதுவும் அதே சேம் மாடல் தான். இந்த மிஷினுமே உங்களுக்கு 14,000 15,000 அந்த ரேஞ்சுல. ஆமா, 50% 60% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் போகும். என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட? ஒரு பேட்சா வரும். நாட்ரேஜ்ல வந்து ஆத்தரைஸ் டீலரு, பிளஸ் வந்து வேர்ல்பூல் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி வரும். நம்ம பிளிப்கார்ட்டோட ஸ்டாக்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு அந்த பீரியட் டைம்ல ஸ்டாக்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கோம்னா, வர ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றதுதான் எங்களோட வேலை. இந்த பிராண்ட் தான் இருக்கும் அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்குமோ எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப ஸ்டாக்ஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா காட்ரேஜ் இருக்கு, வேர்ல்பூல் இருக்கு, இந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே டபுள் டோரு. இப்ப இதுலயே டபுள் டோர்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 3, இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது 3மே ஒரே வேரியன்ட் தான். இந்த 3ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப அங்க கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் அங்கேயும் பார்த்தோம். இது நம்ம ஃப்ரிட்ஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீசராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி, அந்த டைப் உள்ள ஃப்ரிட்ஜஸ். இப்ப இந்த ஃப்ரிட்ஜஸ் வாங்குறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு லிட்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் லிட்டர்ஸ் குறைவான இதுலயே நம்மளுக்கு கன்வெர்டபிள்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு இல்ல 290 லிட்டர்ஸ்லயும் நம்மளுக்கு கன்வெர்டபிள் கிடைக்கும். சேம் 240 லிட்டர்ஸ்லயே கன்வெர்டபிள் நம்மள்ட்ட ஸ்டார்ட் இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கு. கஸ்டமர்ஸுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம மிஷின் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சரௌண்டிங் தான் பாப்பாங்கன்னா அப்படி இல்ல. அப்படினா இல்ல, எல்லா ஊருக்கும் நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா ஊருக்கும் மிஷின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அவங்க வெளியூர்ல இருந்தாங்கனாலும் கால் பண்ணிட்டு வீடியோ கால் மூலியமா மிஷின் பார்க்கலாம். இல்ல அவங்க எனக்கு இந்த கேட்டகரியில இவ்வளவு லிட்டர்ஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த லிட்டர்ஸ் மட்டும் நம்ம போட்டோஸ் கொடுத்துட்டு அவங்க நம்ம செலக்ட் பண்ணி பிரைசிங் கொடுத்துட்டு நம்ம பார்சல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், அனுப்பி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த ஏசி குடோன் போயிடலாம். இப்ப இந்த ஷாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏசி வந்து டெஸ்பேச் ஸ்டாக் மட்டும் இங்க வச்சிருக்கோம். குடோன் நம்ம போல ஒன்னும். இது வந்து இப்ப டெஸ்பேச் பண்றதுக்கு உண்டான ஸ்டாக். இப்ப இந்த மிஷின், ஆமா, இதெல்லாம் மூவ் பண்ற ஐட்டம், அதனால டெஸ்பேச்சுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இது மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் சொன்ன பாத்தீங்களா. இப்ப இந்த டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் மிஷினா இப்ப இங்க இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 2023 தான். இந்த மாடலோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இதோட பாக்ஸ் பீஸும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. ஆமா, இந்த பீஸோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 45,990 வரும் மார்க்கெட். ஆமா, நம்ம கஸ்டமர் கொடுக்குற பிரைஸ் இந்த மிஷின் ஜஸ்ட் 26,000க்கு வித் ஓவரால் டெலிவரி, சென்னை ஃபுல்லா டெலிவரி பிளஸ் இன்ஸ்டாலேஷனோட
பண்ணி கொடுத்துருவாங்க 26,000 வித் வாரண்டியோட. ஓகேங்களா? இங்க இருக்க மிஷின்ஸ் உங்களுக்கு 110, 1.5 210 எல்லா கேட்டகரியிலுமே எல்லா டன்னேஜுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். 3 ஸ்டாரா இருக்கும், 5 ஸ்டாரும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். எப்பயுமே நம்ம குடோன்ல ஒரு 300 மிஷின் 400 மிஷின்ஸ் இருக்கும். டெஸ்பேச்சு ஸ்டாக்கு இப்போதைக்கு இங்க இன்னைக்கு டெஸ்பேச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரு, இந்த அவனு இதெல்லாம் கிளம்புது இன்னைக்கு. ஆமா, இந்த ஃப்ரீசரு, இந்த அவன் பாத்தீங்கன்னா இது சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் அப்படிதான் இருக்கும். நம்மள்ட்ட மேக்ஸிமம் டென்ட் ஸ்கிராச்சஸ் பீஸும் நீங்க வாங்கிக்கலாம், பாக்ஸ் பீஸாவும் வாங்கிக்கலாம். ஆமா, அப்படியே ஒரிஜினலாவும் இருக்கிறதும் வாங்கிக்கலாம். ஆமாண்ணா, இப்போ உங்களுக்கு 40% 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மிஷின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்ட் எதுவுமே தெரியலையாண்ணா. டென்ட் நான் காமிக்கிறேண்ணா, கஸ்டமர் தெரியலனாலும் காமிக்கணும்லண்ணா. ஆமா, அப்புறம் நம்ம இங்க பாக்கும்போது நான் இங்க டென்ட் இல்லாம வந்தது, நீங்க டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கஸ்டமர். ஆமா, இப்போ மிஷின் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கும். புதுசா இப்பதான் அன்பாக்ஸ் பண்றோம். இதுல டென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த டென்ட் தான். இதுக்கும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறோம். ஆமா, இதுக்கும் 1 இயர் வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறோம். மற்றபடி ஃப்ரீசர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு, கமர்ஷியல் ஃப்ரீசர்ஸும் அவைலபிள் இருக்கும். வாஷிங் ஆமா, ஃப்ரீசர்ஸும் அவைலபிள் இருக்கும், வாஷிங் மிஷின்ஸும் அவைலபிள் இருக்கும். நம்ம அடுத்தது எஃப்ஜி ஸ்டாக் பார்த்துடலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசி கூட ஒன்று இங்க இருக்கிறது. இங்க வந்து எப்பயுமே நம்ம செக் பண்ற ப்ராசஸிங் எப்பயுமே நடந்துருக்கும். ஒர்க் ஷாப் எல்லாம் ஆமா எல்லாமே இங்க தான் நடக்கும். ஸ்டாக்ஸ் இங்க நீங்க அங்க டெஸ்பேச் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இங்க எல்லாமே அந்த பாக்ஸ் பேக்கிங்கோட வர டென்ட் ஸ்கிராச்சஸ் மிஷின்ஸ் இங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். டென்ட் ஸ்கிராச்சஸ் மிஷின்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? நம்மள்ட்ட நம்மளது ஓவரால் எப்பயுமே ஒரு 300 மிஷின்ஸ் எப்பயுமே ஸ்டாக் அவைலபிள் எப்பயுமே இருக்கும். ஸ்டாக் எப்பயுமே இருக்கும்ண்ணா. இல்ல எப்பயுமே நீங்க ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமானாலும் பிரைசிங்கும் உங்களுக்கு அதுக்கு உண்டான மாதிரி கம்மி பண்ணி தருவாங்க. ரெண்டாவது நீங்க முன்னாடியே சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஒரு 20-30 மிஷின் வேணும் அந்த மாதிரினாலும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அவைலபிளா, உடனே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வாட்டர், ஏசி, ஃப்ரிட்ஜ் எதுனாலும் உங்களுக்கு பல்க்கு குவான்டிட்டியில பாக்ஸ் பீஸா இருந்ததுனாலும் சரி, இல்ல ஒரே மாடல்ல இப்போ நிறைய பேர் வந்து ஒரே மாடல்ஸ்ல இப்போ ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏதாவது அவங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரே மாடல்ஸ்ல. அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ்னாலும் நம்மள்ட்ட வாங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பெஸ்ட் பண்ணி கொடுக்கணுமோ நீங்க கேட்குற மாடல் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்டோ பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அதுக்கு எதுவும் ஆஃபர்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆனா நம்மளது எப்பயுமே 365 டேஸ் ஆஃபர்ஸ் தான். நம்மளது இப்ப நார்மலா நம்ம கஸ்டமர்ஸுக்கு மட்டும் சேல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப கஸ்டமர்ஸே இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு 500 ரெடியூஸ் பண்ணுங்க, 1000 rupees ரெடியூஸ் பண்ணுங்க. பட் ஆனா அவங்க கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து மெக்கானிக் பிரைஸ் போகும்போது 4000 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற டிஸ்கவுண்டோட நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க டைரக்டா வாங்க, வர முடியாதவங்க கால் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணுங்க. டைரக்டா வாங்க, உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸோ நம்ம ஸ்டாஃப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ அண்ணா.